ஹாய், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்க, பிகினர் லெவலில் இருக்கீங்க படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா இந்த 12th எக்ஸாமை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வி ஹாவ் 15 லெசன். உங்களுக்கு தெரியும் 15 லெசன் நம்ம கையில் இருக்குது. ஈச் லெவல்லேருந்து இன்ஆர்கானிக்லேருந்து 5 லெசன், ஃபிசிக்கல்லேருந்து 5 லெசன், ஆர்கானிக்கில் 5 லெசன்னு நம்மளுக்கு இப்போ செப்பரேட்டடாக இருக்குது. இப்போ இதை எப்படி படிக்கலான்னா, ஒரு லெசனை நம்ம எப்போயுமே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், 100% எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டர் வைஸில் கம்ப்ளீட் பண்ணால் தான் அது 100% முடிச்சதாக அர்த்தம். புக் பேக் கொன்வர்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, புக்கு இன்சைடில் படிக்கணும். நெக்ஸ்ட்டு டாபிக் வைஸ் அப்படியே புக்கை திருப்பிக்கிட்டே போகணும். டாபிக் வைஸில் அதை படித்து முடிச்சிருக்கணும். ப்ராப்ளமு, அடிஷ்னலாக ஒன்வேர்டு, கொஞ்சம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பண்ணால் தான் ஒரு லெசனை நீங்கள் 100% முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் வரப்போகிற எக்ஸாமில் எல்லாத்தையுமே நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கும் 15 லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதை எப்படி பண்ணலான்னா, சின்ன ஐடியா தான். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எத்தனை எக்ஸாம் இனி நம்மளுக்கு அப்கமிங்காக இருக்கும்னா 4 லெசன் இருக்கும், 4 எக்ஸாம்ஸ் இருக்கும். ஏன்னா ஆஃப் இயர்லி முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஆஃப் இயர்லி இந்த லீவில் வரப்போகிறத கன்சிடர் பண்ணிக்குவோம். இதுக்கு என்ன பண்ணலான்னா 5 எக்ஸாம் இருக்கா. இப்போ இதுதான் இந்த 15 லெசன் இருக்குது. இதை எப்படி படிச்சுக்கலான்னா, கீழேருந்து மேலே, ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபஸ்ட் லெசன்லாம். அதனால் பின்னாடி இருந்து படிச்சுட்டு போகணும். இப்போ வரப்போகிற எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னா இந்த இன்ஆர்கானிக்கில் 5வது லெசன், ஃபிசிக்கலில் 5வது லெசன், ஆர்கானிக்கில் 5வது லெசன், இப்படியே நீங்கள் ஒரு எக்ஸாம் இதை ஃபுல்லாக தரோவாக எந்த மெத்தட் படி படிக்கணும், இதை ஃபுல்லாக இந்த 3 லெசனுக்கு மட்டும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் இந்த எல்லாத்தையுமே தரவாக வச்சுக்கணும். மீதி இருக்கிற லெசனை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ நீங்கள் எப்படிலாம் படிப்பீங்களோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டால் போதும். இதில் மீதி இருக்கிற 4 லெசன் இருக்கும், இதில் இங்கே மீதி 4 லெசன் இருக்கும், இந்த 4 லெசன் இதை ஃபுல்லாக நீங்கள் எப்பயும் போல் படிக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் ஃபுல்லாக நான் பேஜ் நம்பர்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மொத்தம் எவ்வளோ பேஜ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மீதி இருக்கிற லெசனை அப்படி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அடுத்த செகண்ட் ரிவிஷனுக்கு இந்த 3 லெசன் அது போக அடுத்த 3 லெசன், ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து இந்த 3 லெசனை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை 3ஐயும் நல்லா தரோவாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து தேர்ட் ரிவிஷன், அதுக்கடுத்து பப்ளிக், மொத்தமாக 5மே கவர் ஆகிடும். பப்ளிக்கு திருப்பி ஃபுல்லாக ஹோல் ரிவிஷன் பண்ணி படிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மெத்தடை படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் 0 to 100க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகணும் எப்பயும் போல். இப்போ பாருங்கள், நான் அதை கொஞ்சம் ஒரு இதாக போட்டிருக்கேன் டேபிளாக. ஃபஸ்ட் ரிவிஷனாக இன்ஆர்கானிக் 5th லெசனும் ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக 10th லெசன் படிக்கணும், அதோட 6th லெசனும் படிச்சிருப்பீங்க ரிவிஷன். ஆர்கானிக்கு இதுவும் செகண்ட் ரிவிஷனுக்கு இப்படி, தேர்ட் ரிவிஷனுக்கு இப்படி, பப்ளிக்கு இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் முடிச்சிடலாம். இது இப்போ பிகினர்ஸ்க்கா, எங்களுக்கெல்லாம் நல்லா படித்தவங்களுக்கு கிடையாதா அப்படின்னா, நீங்கள் தரோ பண்ணுறது இந்த மெத்தடில் தரோ பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாத்தையும் தரோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் என்னோடய மெத்தட்லேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரோ பண்ணுங்கள். அப்படியே நான் சொன்னபடி அந்த 3 லெசனை நீங்கள் இன்னும் நல்லா தரோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இனி நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்தர் வீடியோவில் நல்லா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இந்த PDF வேணுனாலும் நான் உங்களுக்கு கீழே போடுறேன். தேங்க்யூ.